இந்த சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் மூவிஸ் பரிந்துரை. இந்த மாதிரி மூவி சஜஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் லஞ்சம் வாங்கிட்டதா சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு இடையில அவர் காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கால ஒருத்தர் வந்துருவாரு. அவர் அடிச்சு தூக்கிடுவாரு. யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்து அவர் கார் டிக்கிலே போட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம டெட் பாடியை நல்ல விதமாக டிஸ்போஸும் பண்ணிடுவாரு. இப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வரும். அவர் ஹையர் அஃபீஷியல் இவன் தான் அவன் தேடப்படும் பல நாள் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுவார். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு காரை ஏற்றி கொண்டாருல அவன். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனே கிரிமினல் தெரிய அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இவருக்கு மட்டும் தான் தெரியும் ஆல்ரெடி செத்துட்டான்னு. இதுக்கு இடையில அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீ தான் அவனுக்கு கொண்டு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜ் அம்சம் யாரு, அதுக்கப்புறம் டெட் பாடி என்ன பண்ணாருங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த சீன் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக இது இருக்கும். இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா ஏ ஹார்ட் டே. இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுங்கள். நான் போய் இன்னொரு படத்தில் வரேன். பாய்.